இது வந்து தேவையில்லாத ஸ்கீம் இந்த இடத்துக்கு, அது வந்து ஒரு அரசு புறவழிச்சாலையில மேலே போகிறோம். இப்போ மேம்பாலத்தில் போங்க, கரெக்டான இடத்துல வந்து கேள்வி கேட்குறீங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவில் கவர் பண்ணலாம். ரைட் சைடு என்னுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் தான், இந்த சைடு தான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வருது. இந்த சாலையை ஒட்டி தான், தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தான் உங்களுக்கு வந்து பாருங்க அந்த காலி இடம் பாருங்க, தெரியும் பாருங்க, சீட் போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் டைட்டில் பார்க் அமைக்கிற இடம். நல்லா பாருங்க, இதுதான் டைட்டில் பார்க்குக்கான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறக்கூடிய இடம். இது வந்து தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தான் இருக்குது. ஆனா அவங்க சொல்றது வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து, அதாவது படிச்ச பசங்களால என்ன ஆபத்து வரும்? ஏன் இப்படி முன்னாள் அமைச்சர் பேசுறாரு எனக்கு தெரியல. இந்த கல்லூரிக்கு வந்து 40 ஏக்கரா இருக்குது. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 50 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த கல்லூரியில கவிஞர் மு மேத்தா இந்த கல்லூரியில தான் முதல்ல பேராசிரியர். இந்த 40 ஏக்கராவில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட 50 ஆண்டு காலத்தில் இது வரைக்கும் 5 ஏக்கரா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர்.